இப்போ நம்ம பார்க்க போறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதுதான் பேசிக். இந்த ஸ்ட்ரக்சர்ன்றதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நமக்கு ட்ரேடிங்ன்றது ரொம்ப ஈஸியா போயிடும். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு, மேல மூவ் ஆகுதா, கீழே மூவ் ஆகுதா, இல்ல சைட்ல மூவ் ஆகுதா அப்படின்னு நம்ம படிக்கிறது தான். அதுல 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப் ட்ரெண்ட், செகண்ட் டவுன் ட்ரெண்ட், தேர்ட் சைட்வேஸ். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட். மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட் சிம்பிளா சொல்லணும்னா, அப் ட்ரெண்ட்ன்றது மார்க்கெட் நம்ம சார்ட்டை பார்க்கும் போதே நமக்கு ஈஸியா தெரியும், மார்க்கெட் மேல போய்கிட்டு இருக்கும். ஸோ இது ட்ரெண்ட் என்ன இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா மேலே போகுதுன்னு அர்த்தம், ட்ரெண்ட் மேலே இருக்கு. அதே மார்க்கெட் டவுன்ல மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு, கீழே வந்துட்டு இருக்கு, அப்ப தெரியும். இதுவே சைட்வேஸ் அப்படின்னா மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ள பை அண்ட் செல் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் மேலையும் போகாம கீழையும் போகாம. நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் எய்தர் வே இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் மேலையும் போய் பிரேக் பண்ணி மேலையும் போயிடலாம், இல்ல பிரேக் பண்ணி கீழையும் வரலாம். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்ம எப்பயுமே பை அண்ட் செல் பண்ணக்கூடாது. நமக்கான செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அப் ட்ரெண்ட்ன்றது மார்க்கெட் ஷூரா மேலே போகிறது, ஒரு ஹைஸ் அண்ட் லோ வச்சு மேலே போகும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ன்றது ஒரு லோஸ் அண்ட் ஹை வச்சு மேலே கீழே வரும். சைட்வேஸ்ன்றது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணுவான், இந்த ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ள மார்க்கெட் பை அண்ட் செல் ஆகிட்டு இருப்பான். இந்த ஜோன்ல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம வெயிட் பண்ணணும் நம்மளோட ஜோன் வர வரைக்கும். இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை கிளியரா பார்ப்போம், அப் ட்ரெண்ட்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத. ஸோ இது அப் ட்ரெண்ட். எப்பயுமே மார்க்கெட் ஒரு கோடு மாதிரி, அதாவது ராக்கெட் மாதிரி டைரக்டா நேரா போயிடாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஹை வைப்பான், ஒரு லோ வைப்பான், அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போவான், மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹையை பிரேக் பண்ணுவான், லோ வைப்பான், ஹையை பிரேக் பண்ணுவான், லோ வைப்பான், ஹையை பிரேக் பண்ணுவான். இதுதான் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரே. ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதாவது மார்க்கெட் ஒரு ஹைஸ் அண்ட் லோ வச்சு தான் மார்க்கெட் எப்பயுமே மூவ் ஆகும். கீழே வரும்போதும் லோஸ் அண்ட் ஹை வச்சு தான் மூவ் ஆகும். டைரக்டா அப்படியே மேலையும் போயிட மாட்டான், டைரக்டா அப்படியே கீழேயும் வந்துட மாட்டான். அதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல அப் ட்ரெண்ட்ல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு மேலையும் கீழே ரன் ஆயிட்டு இருக்கானா, அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு அப் ட்ரெண்ட்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஒரு ஹை இருக்கா. அப்ப இது ஒரு ப்ராப்பரான ஹை, ஒரு ஹை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு ஒரு லோ இருக்கா, ஏன்னா இங்க ஹை இருக்கு, இங்க ஒரு லோ பாயிண்ட் இருக்கா, இதை நம்ம லோன்னு சொல்லுவோம். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஹை வச்சிருக்கு, ஒரு லோ வச்சிருக்கு. ஏற்கனவே வச்ச ஹைய மார்க்கெட் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணுவான். அதாவது பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல மூவ் ஆவான், கீழே இல்லாம. இந்த ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணும். அதுவும் எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணணும். நம்ம படிச்சோம்ல ஏற்கனவே, பாடி விக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்ல விக்கும் இருக்கும், பாடி இருக்கும். அவன் பிரேக் பண்றது அவன் பாடி வச்சு பிரேக் பண்ணணும். இன்கேஸ் இந்த மாதிரி விக்கு வச்செல்லாம் பிரேக் பண்ண கூடாது. தெளிவா ட்ரா பண்றேன். நமக்கு பாடி வச்சுதான் அவன் பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் கேண்டில், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது விக்கு வச்சிருக்க கூடாது. நமக்கு என்ன பண்ணிருக்கணும், பாடி வச்சு இப்படி பிரேக் பண்ணாதான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்ப ஏற்கனவே வச்ச ஹை இருக்குல்ல, அந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணா பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதை நம்ம பிஓஎஸ்ஸா எடுத்துக்கலாம். இந்த லைனை ஏற்கனவே வச்ச ஹையை மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கோம், இப்படி விக்கு மட்டும் வச்சிருக்கோம், அப்ப விக்கு வச்சிருந்தா நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா கன்சிடர் பண்ண மாட்டோம். எப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா கன்சிடர் பண்ணுவோம்னா, எப்ப இந்த விக்கு அடுத்த கேண்டில் இல்ல அதுக்கு அடுத்த கேண்டில்ல மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணுதோ அப்பதான் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏற்கனவே ஒரு ஹை வச்சிருச்சு, அடுத்து ஒரு லோ வச்சிருச்சு. அப்ப இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹை வைக்குது இல்ல, அந்த ஹையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஹை வச்சதுக்கு தாண்டி மேல என்ன பண்ணிருக்கான், ஹை வச்சிருக்கான். அப்ப அதை ஹையர் ஹை, ஹெச் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டை நம்ம லோனு டக்குன்னு எடுத்தோம்னா சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் மார்க்கெட் இங்க இருந்து அப்படியே கீழே கூட இப்படி வந்துடலாம்.
நம்ம எப்ப இந்த பாயிண்ட் லோன்னு சொல்லுவோம்னா புதுசா மறுபடியும் ஒரு ஹையர் ஹை வச்சிருக்குல்ல அந்த ஹையர் ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணா இந்த மாதிரி மார்க்கெட் மறுபடியும் நமக்கு எப்படி பிரேக் பண்ணணும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கணும் அப்படின்னாவே நமக்கு பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும் அப்படி பாடி க்ளோஸ் வச்சு நமக்கு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ப இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா லோன்னு சொல்ல மாட்டோம் ஹையர் லோன்னு சொல்லுவோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கு அந்த ஹையர் ஹைக்கு கீழே ஒரு லோ வச்சிருக்கா அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு ஹையர் லோ HL அப்ப அதே தான் மறுபடியும் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் ஏற்கனவே ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கு அதுக்கு மேல புதுசா ஒரு ஹை வச்சிருக்கா அதையும் நம்ம என்ன சொல்லுவோம் ஹையர் ஹைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற்கனவே வச்ச ஹைய என்ன பண்ணணும் பிரேக் பண்ணணும் எப்படி பிரேக் பண்ணணும் பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுனாவே நமக்கு இங்க பாடி க்ளோஸ் இருக்கணும் பாடி க்ளோஸ் இருந்தாதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ப ஹையர் ஹை வச்சிருச்சு அதுக்கடுத்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த கீழே இருக்க லோ பாயிண்ட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் லோன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும் இந்த அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன்னா நான் டெக்ஸ்ட்ல போடுறேன் நோட் பண்ணிக்கங்க ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கனாவே என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஹை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் செகண்ட் பாயிண்ட் நம்ம ஒரு லோ இருக்கா அப்படின்னு பார்க்கணும் தேர்ட் பாயிண்ட் அந்த லோ வந்து என்ன பண்ணணும் ஏற்கனவே வச்ச ஹைய மார்க்கெட் என்ன பண்ணணும் இங்க பிரேக் பண்ணணும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித் பாடி க்ளோஸ் நோட் பண்ணிக்கங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித் பாடி க்ளோஸ் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தாதான் அது ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னாவே பாடி க்ளோஸ் இருக்கணும் நான் வித் பாடி க்ளோஸ் போடுறது உங்களுக்கு மறுபடியும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே ஃபோர்த்து என்ன கிடைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறம் புது ஹைய ஹையர் ஹைன்னு சொல்லுவோம் அடுத்து நமக்கு மறுபடியும் இந்த ஹைய பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற லோவை நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் ஹையர் லோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த 5 பாயிண்ட் இங்க ஸ்ட்ரக்சர்ல கிடைக்குது அப்படின்னா அது ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் இப்போ நம்ம சும்மா ரேண்டமா ஒரு மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ப்ரைஸை போயிட்டு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு நம்ம பார்த்தா தெரியும் பட் நம்ம மார்க் பண்ணாதான் நமக்கு அது உண்மையாவே அப் ட்ரெண்டா போதா இல்ல மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் இதே தான் அப்படியே ஆப்போசிட்டா வரும் டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோமா டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சரும் நமக்கு இப்படிதான் ஃபார்ம் ஆகும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் அது என்ன பண்ணும் ஒரு லோ வைக்கும் ஒரு ஹை வைக்கும் மறுபடியும் ஒரு லோ மறுபடியும் ஹை மறுபடியும் ஒரு லோ மறுபடியும் ஒரு ஹை மறுபடியும் ஒரு லோ ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ இதுதான் டவுன் ட்ரெண்ட் இந்த டவுன் ட்ரெண்ட்லயும் நம்ம என்ன பார்க்கணும் ஏற்கனவே அப் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹை பார்த்தோமா அப்ப டவுன் ட்ரெண்ட்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஒரு ப்ராப்பரான லோ டக்குன்னு ஒரு லோ கண்டுபிடிக்கணும் ஓகே நான் இங்க ஒரு லோவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப இது லோ பாயிண்ட் அப்ப இந்த லோ வந்துருச்சு அதுக்கு மேல நமக்கு ரைட் சைட்ல இது லெஃப்ட் சைடு இந்த பக்கம் நமக்கு ரைட் சைட்ல மார்க்கெட் ரைட் சைட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கும் அப்ப ரைட் சைடு நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு ஹை இருக்கும் ஓகே நமக்கு ஒரு லோவும் கிடைச்சிருச்சு ஒரு ஹையும் கிடைச்சிருச்சு இப்ப இந்த ஹை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லோ இருக்குல்ல இந்த லோவை அவன் கீழே கொண்டு வந்து பிரைஸை கீழே கொண்டு வந்து பிரேக் பண்ணுவான் அப்ப அது பேர் என்னது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸோ இங்கேயுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன பண்ணணும் பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும் நமக்கு எப்பயுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாவே உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வருது பாடி க்ளோஸ் வச்சாதான் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாடி க்ளோஸ் வைக்கல விக்குதா இருக்குன்னா அது நாட் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது இன்வாலிட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரே அது கிடையாது ஓகேவா அப்ப நமக்கு பாடி க்ளோஸ் வைக்கணும் அப்ப பாடி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் இங்க கிடைச்ச லோவை என்ன பண்ணுவோம் ஏற்கனவே ஒரு லோ இருக்கு அந்த லோக்கு கீழே கிடைச்ச லோவை நம்ம லோயர் லோன்னு சொல்லுவோம் ஓகேவா புரிஞ்சுதா லோயர் லோ அப்ப நம்ம எல்எல்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப லோயர் லோ கிடைச்சிருச்சு அப்ப அந்த லோயர் லோக்கு மேல இருக்கிற ஹைய நம்ம டக்குன்னு ஹைன்னு மார்க் பண்ணக்கூடாது எப்ப ஹைன்னு மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணணும் பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் என்ன பண்ணுவான் இங்க ஒரு லோ வச்சுட்டு மறுபடியும் இப்படி மேல கூட போயிடலாம் ஸோ நமக்கு இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாதான் இந்த ஹை பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏற்கனவே ஒரு லோயர் லோ இருக்கு அதுக்கு மேல இருக்கிற ஹைய லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது நமக்கு லோயர் ஹை அப்ப இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கா அப்ப இது பேர் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம நோட் பண்ணிருக்கோம் அதுக்குமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா நமக்கு பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும்
பாடி க்ளோஸ் வைக்காம மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம அதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்க மாட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்றான், ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்ப இது லோயர் லோ, அதுக்கப்புறம் மார்க்கெட், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மறுபடியும் மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கு, பிரேக் பண்ணிருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஹை பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோயர் ஹைன்னு சொல்லுவோம். ஸோ இது அப் ட்ரெண்டுக்கான டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ மறுபடியும் நான் வரைகிறேன். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கும் நம்ம பார்க்க வேண்டிய 5 கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு, அப் ட்ரெண்டுக்கு ஹை பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு லோ இருக்கணும், செகண்ட் ஒரு ஹை இருக்கணும், தேர்டு பாயிண்ட் நமக்கு ஹை இருந்துச்சா, அடுத்து ப்ராப்பர் பிரேக் ஆஃப், இங்கேயும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித் பாடி க்ளோஸ். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் நமக்கு லோயர் லோ கண்டுபிடிப்போம். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் நம்ம லோயர் ஹை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த லோயர் லோ அது பிரேக் பண்ணிருக்கணும். அப்போதான் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லோயர் ஹைன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த 5 பாயிண்ட் இருக்கணும். அப் ட்ரெண்டுக்கு எப்படி இந்த 5 பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு இந்த 5 பாயிண்ட் இருந்தால் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லை அப்படின்னா இது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேவா, இது நோட் பண்ணிக்கங்க. இதுதான் அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர், இது ப்ராப்பர் டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்ல நமக்கு தெரியும், ஒரு ரேண்டம் ஒரு ஜோனுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருப்பான், அப்படி மூவ் ஆகிட்டு இருப்பான். அப்போ அந்த ரேண்டம் மார்க்கெட்ல நம்ம பையும் பண்ணக்கூடாது, செல்லும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மார்க்கெட்ல பார்ப்போம். இது பேசிக்கான ஸ்ட்ரக்சர், இதுலயே அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி கேண்டில்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, அப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா. ஸோ இப்போ நான் வந்துட்டு டைம் ஃப்ரேம், அதாவது இங்கே இருக்க மேலே இருக்க டைம் ஃப்ரேம் எல்லாமே ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்னா, இப்போ 5 மினிட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும்னு அர்த்தம். 15 மினிட்ஸ் அப்படின்னா இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாத்திரம்னா இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் மாற மாற அந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த டைம் எடுத்துக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரே சார்ட்ல இருக்கிறதுனால. ஓகே, கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 1 ஹவர்ல இருக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகும் அப்படின்றது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா. இப்போ மார்க்கெட் பார்த்தா தெரியுதா, ஸோ மார்க்கெட் அழகா ஒரு ஹைஸ் அண்ட் லோ வச்சு மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கான். ஸோ இதுல நம்ம ஒரு மார்க்கெட் பார்ப்போம். ஸோ மார்க்கெட்ல நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட்னா நமக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணுமா, ஏதாவது ஒரு ஹை பாயிண்ட். கரெக்டா, சரி நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹை எடுத்துக்கிறேன். ஓகேவா, பாருங்க நல்லா பாருங்க, ஒரு ஹை பாயிண்ட் மார்க்கெட்ல நமக்கு இருக்கணும், இது ஹை. அடுத்து நமக்கு மார்க்கெட்ல என்ன இருக்கணும், ஒரு லோ பாயிண்ட் இருக்கணுமா, ஸோ இது நம்மளுடைய லோ. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், இல்லைனா இதை வச்சுக்கங்க, இது ஒரு லோ இது ஒரு ஹை. ஓகேவா, இப்போ மார்க்கெட் நமக்கு ஒரு ஹை பாயிண்ட் கிடைச்சிருச்சு, அடுத்து ஒரு லோ பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் இந்த ஹையை எப்படி இப்போ என்ன பண்ணணும், நமக்கு பாடி க்ளோஸ் வைக்கணும். இங்க என்ன பண்ணியிருக்கான், விக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கான். அடுத்து பாடி க்ளோஸ் எங்க இருக்கு, ஸோ இங்க இருக்கான். அப்ப இதுதான் நமக்கு என்னது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ட்ரெண்ட் லைன் டூல் இருக்கு, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த லெஃப்ட் சைடில் இந்த டூல் பாக்ஸில் ட்ரெண்ட் லைன் இருக்கும், அந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன டெம்ப்ளேட், அதாவது என்ன பேர் வைக்கணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது டைரக்டா வர மாதிரி. ஓகேவா, இப்போ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அப்போ இந்த ஹை என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு புது ஹை வச்சுட்டான். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக் வந்துருச்சு, செகண்ட் பாயிண்ட் டிக் வந்துருச்சு, தேர்ட் பாயிண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. அப்போ ஃபோர்த் பாயிண்ட்ன்றது நமக்கு என்னது, ஏற்கனவே ஒரு ஹை வச்சிருக்கான், அதுக்கு மேலே ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹையர் ஹைன்னு சொல்லுவோம்.
அப்ப நமக்கு ஹையர் ஹை கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஹையர் ஹை வச்சிருக்கு. இந்த ஹையர் ஹைய மார்க்கெட் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும் வித் நமக்கு பாடி க்ளோஸ். இங்க என்ன பண்ணிட்டான்? பாடி க்ளோஸ் பண்ணிட்டானா? அப்ப அது நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச உடனே நமக்கு இருக்கிற ரீசன்ட் லோவை, ஏன்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா ஏற்கனவே ஒரு ஹை வச்சிருக்கல புதுசா ஹையர் ஹை, அந்த ஹையர் ஹைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் நடுவுல இந்த கேப்புக்குள்ள இருக்கிற லோ தான் பார்க்கணும். அப்ப இருக்கிற லீஸ்ட் லோ இதுதான். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் லோன்னு சொல்லுவோம். HCL புரிஞ்சுதா உங்களுக்கு? சிம்பிளான விஷயம் தான். நமக்கு மார்க்கெட்ல ஒரு ஹை கிடைச்சிருக்கு, அடுத்து ஒரு லோ, அந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு பிரேக் பண்ணியிருக்கு. அதுல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணணும்? மேலே போகணும். மேலே போய் ஹையர் ஹை வைக்கணும். ஹையர் ஹை வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் ஒரு பிரேக் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்? பிரைஸ் டைரக்டா மேலேயே போய்கிட்டு இருக்காது. ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ அப்படி வச்சுதான் போகும். அப்ப நமக்கு இங்க ஹையர் ஹை வந்திருக்கு. அப்ப இந்த ஹையர் ஹைல மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணும்? கீழே வந்து ஒரு லோ வச்சு அந்த லோ மார்க்கெட்ல மேல வச்ச ஹையை பிரேக் பண்ணுவோம். அப்ப அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்டா இது ஒரு லோ இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. எந்த லோ கன்சிடர் பண்ணணும்னா ஏற்கனவே ஹையர் ஹை வச்சதுக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கும் நடுவுல ஒரு லோ கிடைச்சிருக்கும், லீஸ்ட் லோ, அதுதான் ஹையர் லோ. இப்ப பாத்தீங்களா 5 பாயிண்ட் கிடைச்சிருச்சா? அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அங்க இருந்து மேல போறோம். அப்ப ஹையர் லோ வச்சிருச்சு. இங்க இருந்து நமக்கு மேல போனா புதுசா மறுபடியும் ஹையர் ஹை கிடைச்சிருச்சா? புது ஹையர் ஹை கிடைச்சிருச்சு. இந்த ஹையர் ஹைய மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கான். அப்ப அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சோ இது நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சோம்னா ஹை இருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதுக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட் இதுதான் லோ. அப்ப அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹையர் லோன்னு சொல்லுவோமா? சோ இங்க பாருங்க ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா கிடைச்சிருக்கா? ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர், ஹை லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல மறுபடியும் என்ன பண்ணிருக்கான்? ஒரு ஹையர் ஹை கிடைச்சிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட்ல நமக்கு ஒரு ஹையர் ஹை கிடைச்சிருக்கான். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த ஹையர் ஹைய என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்ப இதுல இன்னொரு கான்செப்ட் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். சிம்பிள், அதுக்குன்னு தனி கிளாஸ் இருக்கு, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹையர் ஹை இல்ல ஹையர் லோவை நான் ப்ராப்பரா மார்க் பண்ணிருக்கேன். அப்ப மார்க்கெட் திடீர்னு இந்த ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணா, நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணா அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோவை அவன் விக்காவும் வச்சு பிரேக் பண்ணலாம், பாடி க்ளோஸும் வைக்கலாம். நான் தெளிவா சொல்லியிருக்கேன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கணும்னா தான் பாடி க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுக்கு நமக்கு விக்கும் வரலாம் ஆர் நமக்கு பாடியும் வரலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? இப்ப நல்லா பாத்துக்குங்க, ஏன் இந்த ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்றோம்னா அப்படியே நம்ம லைன் சார்ட்ல பார்ப்போம், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் நமக்கு ஒரு ஹைஸ் அண்ட் லோ வச்சு போகும், நம்ம படிச்சிருக்கோம்ல, அதே தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அது தெளிவா பாருங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? இது ஒரு லோ பாயிண்ட் கரெக்டா? இந்த லோவை மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பிரேக் பண்ண விட மாட்டாங்க. பிகாஸ் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் தானே மார்க்கெட்டை மூவ் பண்றது, மேல கீழே மேல கீழேன்னு சொல்லிட்டு ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ வச்சு மூவ் பண்றது. அப்ப மார்க்கெட்ல இந்த மாதிரி இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு லோ கிரியேட் ஆகும்ல பாடி க்ளோஸ் பண்ணி. அப்ப இந்த லோவை இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியா ஹையர் லோன்றது. இது ஃபர்ஸ்ட் ஒரு லோவா இருக்கும். அடுத்து இங்க நமக்கு ஹையர் லோ கிடைக்குமா? அது இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியா. அப்ப இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இந்த லோவை உடைக்க விட மாட்டாங்க. அப்ப உடைக்க விடல அப்படின்னா அது இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியா, எப்பயுமே விட மாட்டாங்க. இன்கேஸ் மார்க்கெட்ல அந்த ஹையர் லோவை மார்க்கெட் உடைக்கிறாங்க, உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் மார்க்கெட் ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அது நமக்கு எங்கன்னு தெரியாது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஹையர் லோ இருக்குல்ல, அந்த ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி
நமக்கு ட்ரெண்டுக்கான தெரியும்ல, ஒரு லோ வச்சு ஒரு ஹை வச்சு மறுபடியும் அந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணும், மறுபடியும் ஒரு ஹை வைக்கும், மறுபடியும் அந்த மார்க்கெட் லோவை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கும், அடுத்து கீழே இருக்கிறது லோயர் லோ, மேலே இருக்கிறது லோயர் ஹை, அந்த மாதிரி ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணி அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். நல்லா புரிஞ்சுங்க, டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். அப்போ நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியாவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுவும் ப்ராபபிலிட்டி தான். இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன் பார்ப்போம், நம்ம கன்ஃபார்மா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு. இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி இடத்த உடைச்சா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு தனி ஒரு கிளாஸே இருக்கு, அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ இருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன் சரிங்களா. அதனால இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பேசிக் ஐடியா புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க, அப்போ இதை பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க இருக்கிற லோவை பிரேக் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கும். கரெக்டா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு மார்க்கெட் கீழே போவான். அதே தான் இவன் என்ன பண்ணுவான், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது இந்த பாயிண்ட், அது என்ன பாயிண்டா இருக்கும், லோயர் ஹையா இருக்குமா, இந்த லோயர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ண விட மாட்டாங்க. அப்ப இதை எல்லாத்தையும் மார்க்கெட் இந்த லோயர் ஹையை பிரேக் அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இது இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியா ஆயிரும், இங்கே ஆயிரும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் இங்கே ஆயிரும். அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த பாயிண்ட்ல வச்ச உடனே அந்த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்றது இங்கே வந்துடும். அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணலாம், ப்ரைஸ் என்ன பண்ணலாம், இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போ இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்பயுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணலாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுக்கு தனி கிளாஸ் இருக்கு, அதை நான் அப்லோட் பண்றேன். இப்போ சிம்பிள் ஐடியா, இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியான்னு நம்ம மார்க் பண்ணுவோம்ல, ஒரு லோயர், இங்க என்ன மார்க் பண்ணுவோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹையர் லோ மார்க் பண்ணியிருப்போம், இங்க மேல வந்துட்டு லோயர் ஹை மார்க் பண்ணியிருப்போம். அப்ப இதை பிரேக் பண்ண விட மாட்டாங்க. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணா அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா, இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும், ஒரு அப் ட்ரெண்ட் தெரியும், இப்போ டவுன் ட்ரெண்ட் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். டவுன் ட்ரெண்ட் தெரியும், அது எதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியான்னு தெரியும், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுன்னு தெரியும். கரெக்டா, இதுதான் முக்கியமான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது உங்களுக்கு புரிஞ்சாவே கிட்டத்தட்ட ஒரு 40% கிணற தாண்டிடலாம். 40% ட்ரேடிங்கை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வெஸ்டானா, ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல மறுபடியும் இந்த ஹையை மார்க் என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணுவான். இதோ இங்கே பிரேக் பண்ணாமல் இவ்வளோ தூரம் எடுத்திருக்கான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கணும்னாவே நமக்கு பாடி க்ளோஸ் வைக்கணும். பட் இதுக்கு நடுவுலயே நமக்கு என்ன ஆயிருக்கும், இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு போயிருக்கும். ஒரு இவங்க ப்ராப்பரான ஒரு அப் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ஃபுல்லா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இங்க இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் இங்கேருந்து பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது, பார்த்தா தெரியுதுல்ல உங்களுக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு லோவை கண்டுபிடிக்கிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம், அப் ட்ரெண்டு தெரியுதா, அப் ட்ரெண்ட் வந்து இது இந்த பாயிண்ட்ன்றது என்ன பாயிண்ட்டாக இருக்கும், இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டட் ஏரியா. அதாவது நமக்கு ஹையர் லோ, இந்த பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ஹையர் லோ. கரெக்டா, அப்ப இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி இந்த பாயிண்ட்டை நமக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சு. இதுதான் மெயின், இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்டா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு அப்புறம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன, ஒரு லோ இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இங்க ஒரு லோ இருக்கான், இங்க ஒரு லோ இருக்கான். இன்னும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா கிளியரா தெரியும். ஓகேவா, இன்னும் கிளியரா போயிடுவோமா. என்ன சொன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் விட்டுருங்க, இந்த நம்ம ஜஸ்ட் இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்ப்போம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம இதை நம்ம ஒரு லோ எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு லோ பாயிண்டா, லோ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த லோ பாயிண்ட்டுக்கு ஒரு ஹை கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு ஹை இருக்கா, இந்த ஹையை நம்ம எடுத்துப்போம்.
பார்த்த உடனே நமக்கு கண்டுபிடிக்கிற ஹை. ஏன்னா ஒரு லோ ஒரு ஹை, ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை. இங்க ஹை கண்டுபிடிக்கிறோம். ஹை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப இந்த ஹைக்கு நம்ம கரெக்டா ப்ராப்பரா கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச லோ இருக்குல்ல, இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாது என்னது? பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும். அப்ப அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கிடைச்சிருச்சா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சா? அப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சுன்னா ஒரு லோ கிரியேட் ஆகும். அந்த லோ என்னன்னு சொல்லுவோம்? லோயர் லோன்னு சொல்லுவோமா? லோயர் லோ. ஸோ இது ஒரு லோவா எடுத்துக்கிறோம். பட் இது ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் இல்லை. ஏன்னா மார்க்கெட்ல நமக்கு இந்த ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதையும் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஒரு லோ வச்சு ஒரு ப்ராப்பரா இந்த சின்ன மூமெண்ட் தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஹையா கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப நமக்கு ஒரு ப்ராப்பர் ஹை மூமெண்ட் வைக்கணும். இன்கேஸ் இந்த மாதிரி சின்ன மூமெண்ட் வச்சு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து மேலே வருதுன்னா நம்ம லோவா எதை கன்சிடர் பண்ணோம்னா இதைத்தான் லோவா கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் லோவா கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுதான் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் எப்பயுமே மார்க்கெட் ஒரு ஹைஸ் அண்ட் லோ வச்சு தான் போகும். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, நமக்கு தெரியும். பட் ப்ராப்பரான ஹைஸ் அண்ட் லோ வச்சு போதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ப்ராப்பரான ஒரு ஹைஸ் அண்ட் லோ வைக்கல அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சரை தப்பா கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இங்க என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட், இங்க ஒரு லோ இருக்கு, மேல ஹை போறான், அங்க இருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த லோ வைக்கிறான். அப்ப என்ன பண்ணும்? கொஞ்சமாவது நல்ல ஒரு புல் பேக்னு சொல்லுவாங்க, ஒரு ரிவர்சல், நல்ல ரிவர்சல் காட்டி நமக்கு செல் ஆகணும். அவன் என்ன பண்ணிட்டான்? ரிவர்சலே காட்டாம, ஒரு நிமிஷம், அவன் ரிவர்சலே காட்டாம இங்க லோல இருந்து சின்னதா மறுபடியும் வச்சுட்டான், ஒரு லோ வச்சுட்டான். அப்ப நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய லோன்றது ப்ராப்பர் லோ இதுதான். ஏன்னா இது நீங்க திருப்பி திருப்பி மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன பாயிண்ட் ரிவர்சலுக்குலாம் நம்ம போயிட்டு அதை ஒரு லோ ஹையா கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப நமக்கு ஒரு லோ கிடைச்சிருச்சா? அப்ப அந்த லோ கிடைச்சதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹை பார்க்கணும். அப்ப இது ஹை, அது எப்ப ஹையா பார்க்கணும்? இந்த லோவை மார்க்கெட் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிருக்கான்? பிரேக் பண்ணிருக்கானா? எஸ், பிரேக் பண்ணிருக்கான். பிகாஸ் இங்க ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. இந்த கேப்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்றது அடுத்து சொல்றேன். இந்த கேப் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ப்ராப்பரா பாடி க்ளோஸ் வச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப இது என்னது நமக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த லோக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் நடுவுல இருக்கிற பாயிண்ட் இந்த ஜோனுக்குள்ள, அப்ப இதுதான் ஹை பாயிண்ட். அப்ப அந்த ஹை பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஹையர் லோ, லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்ல இந்த ஹையை இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அடுத்து இந்த ஹையை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்ப இதை பிரேக் பண்ணிருச்சா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன பண்ணிட்டான்? மார்க்கெட் பிரைஸ் பிரேக் பண்ணிட்டானா? அப்ப அதை பிரேக் பண்ணா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாடி க்ளோஸ் வைக்காம விக்கு மட்டும் வச்சாவே நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். வச்சுட்டும் மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணிட்டான்? செல் ஆயிட்டான். அப்ப மார்க்கெட் மேல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா மறுபடியும் கீழேயே நமக்கு ட்ரெண்டை கண்டினியூ பண்றான். அப்ப நம்ம இந்த லோவை கன்சிடர் பண்ணாவே டைரக்டா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னே கன்சிடர் பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்சிடர் பண்ணாம. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் நமக்கு செல்ல தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, மார்க்கெட் ட்ரெண்ட் நமக்கு என்ன இருக்கு? செல்ல தான் இருக்கு. பட் நடுவுல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம், ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம், ட்ரெண்டுக்கு போறோம் அப்படின்னா டைரக்டா நம்ம படிக்கிற மாதிரியே, டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற மாதிரியே, லைன் சார்ட்ல படிக்கிற மாதிரி அப்படியே எக்ஸாக்டான மார்க்கெட் மூவ் ஆகாது. நமக்கு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கும், மறுபடியும் மார்க்கெட் மேல இருந்து மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா நமக்கு என்ன பண்ணும்? மார்க்கெட் மேல போகணும்ல, பட் மறுபடியும் கீழே வருவான். ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் இங்க ப்ராப்பரா பிடிக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்? லோயர் லோன்னு சொல்லியிருப்போமா? அப்ப லோயர் லோக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கணும். எப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? இந்த ஹைக்கு மேலேயே வைக்கணும். பட் அவன் என்ன பண்ணிட்டான்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கான். அப்ப நம்ம லோயர் லோன் கன்சிடர் பண்ணலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லோயர் ஹையர், நம்ம இதையும் லோயர் ஹையா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப மார்க் என்ன பண்ணிட்டான்? பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லோ கண்டுபிடிக்கணும், ஒரு லோயர் லோ. நான் என்ன சொல்லியிருக்கேன்? லோயர் லோ எடுத்திருப்போம். பட் நமக்கு மார்க்கெட் ப்ராப்பரான ஒரு அப் இருக்கணும்ல. இப்போ லோ வச்சிருக்கு, இது இந்த அப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாமா? கண்டிப்பா கூடாது. அப்ப இங்க ஒரு ஹை லோ வச்சிருக்கான். அப்ப இந்த அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கன்சிடர் பண்ணிக்கலாம்.
அப்ப நமக்கு லோயர் லோன்றது இங்க இருக்கு. அடுத்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும், நமக்கு இப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது லோயர் ஹையா வரும். ஸோ மார்க்கெட் இப்படிதான் மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த லோயர் ஹை இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை பிரேக் பண்ணா என்னன்னு சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்போ மார்க்கெட் அங்க இருந்து என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் அப் ட்ரெண்ட், மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிட்டானா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சரை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல நம்ம பை தான் பண்ணணும், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல நம்ம செல்லு தான் பண்ணணும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் செல்லிங்ல இருக்கு, அப்ப நம்ம இங்க பையிங் பார்க்கவே கூடாது. இப்ப மார்க்கெட் கீழே தான் போகுதுன்னா அப்ப செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ணணும், பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா பை ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அங்க பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் நம்ம மூவ் பண்ணும், சாரி மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணுமே தவிர நம்ம ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்காம ரேண்டமா பை அண்ட் செல் போகக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சர் போனஸ் சொல்றேன். அதாவது சிம்பிளான விஷயம் தான். இப்போ மார்க்கெட் நான் டெக்ஸ்ட் புக்ல படிச்ச மாதிரி, அதாவது நம்ம லைன் சார்ட்ல இப்படி போட்ட மாதிரி எக்ஸாக்டா மார்க்கெட் என்ன பண்ணாது, இப்படியே மூவ் ஆகாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுவுல ஸ்ட்ரக்சர் நிறைய கண்ணாப்பினான்னு வரும், அது எல்லா ஸ்ட்ரக்சரும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ மார்க்கெட் அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுதான். இப்போ மார்க்கெட் ஒரு ஹை வைக்கும், ஒரு சின்னதா இப்படி ஒரு லோ வைக்கும், மார்க்கெட் என்ன பண்ணுவான், மறுபடியும் ஒரு ஹை வச்சு இங்க ஒரு லோ வச்சு தான் மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணுவான். ஸோ நம்ம எடுத்த உடனே இந்த ஒரு லோவை நம்ம இந்த ஒரு ஹையை நம்ம ஹையர் ஹையே இல்லை வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஹை கண்டுபிடிக்க போகக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு சின்ன புல் பேக்குன்றது நமக்கு என்னவோ ஆக்ட் ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட். அதாவது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துல மோர் நம்பர் ஆஃப் பணம் ஆர் மேனிப்புலேஷன். சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப மார்க்கெட் இங்க இருந்து கீழே வரப்போகுதுன்னு தெரியுமா? எஸ், மார்க்கெட் என்ன பண்ணும், எப்பவுமே கோடு மாதிரி மேலே போகாது, என்ன பண்ணும், கீழே வரும் தெரியும். அப்ப இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் பண்றவங்க, மற்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இங்க என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஓகே மார்க்கெட் இங்க செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும், அடிச்சு மார்க்கெட் பை ஆயிரும். சரி ஓகே மார்க்கெட் செல் ஆயிருச்சு, சரி பை ஆகும் செல் ஆகும்னு பார்த்தோம், பை ஆயிருச்சு, அப்ப பை தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இங்க போய் பை பண்ணுவாங்க. மார்க்கெட் என்ன பண்ணுவான், மறுபடியும் அடிச்சு எஸ்எல் அடிச்சிருவான், ஸ்டாப் லாஸ், அதாவது மார்க்கெட் கீழே வந்துருவான். ஸோ மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட் என்னன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் மற்ற ட்ரேடர்ஸை மேனிப்புலேட் பண்றது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஐடிஎம்னு சொல்லுவோம். இது சிம்பிள் கான்செப்ட் தான், இதை நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு இதுல சொல்லும் போது லிக்விடிட்டி கான்செப்டும் தனியா இருக்கு, அது சொல்லும் போது இது ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ன்றது இதுதான். ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான டைரக்டா இப்படியே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நடுவுல இந்த மாதிரி நமக்கு சின்ன புல்பேக் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சின்ன புல்பேக்கையும் போயிட்டு இது ஒரு ஹை லோன் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ டைரக்டா இங்க போய் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு வரையக்கூடாது. ஸோ அதுக்காக தான் மெயினா சொல்றது. ஸோ நீங்க ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா போய் சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா புரியும். மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்க இருந்து ஒரு சின்னதா ஒரு புல் பேக் எடுக்கலாம், சின்ன புல் பேக். ஏன்னா இதை நம்ம ப்ராப்பரா இது ஒரு ரிவர்சல்னு சொல்ல முடியாது கரெக்டா. அப்ப மறுபடியும் மார்க்கெட் மேல போய் மறுபடியும் கீழே வந்து இப்படி மார்க்கெட் போவோம். இப்ப அடுத்து மார்க்கெட் மேல போகும்போது என்ன பண்ணுவான், டைரக்டா அப்படியே கூட போயிடலாம். அதாவது மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் வைக்காம நமக்கு ப்ராப்பரா ஒரு ரிவர்சல் காட்டி இப்படியும் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சின்ன புல் பேக். இந்த புல் பேக்கை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை மார்க்கெட்ல நீங்க ஸ்ட்ரக்சரை பார்த்து பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். இப்ப இன்கேஸ் மார்க்கெட்ல இங்க என்ன பண்றான், நல்லா பாருங்க நான் சொன்னது நடக்குதா, இங்க இருந்து மார்க்கெட் பை பண்றான், ஒரு சின்ன புல் பேக் நடக்குது, இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். மறுபடியும் மார்க்கெட் மேல போய் ஒரு ப்ராப்பரான ஒரு லோ வச்சு அடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேல போயிருக்கான், தெரியுதா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து இங்க நமக்கு அந்த மாதிரி சின்ன புல் பேக். ஏன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கு நடுவுல எத்தனை புல் பேக் வேணா வைக்கலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ப்ராப்பரா புல் பேக்ன்றது என்ன பண்ணியிருக்கான், இங்க இருந்து நல்லா ஒரு ரிவர்சல் வச்சுட்டு மறுபடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்டா. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் அங்க இருந்து ஒரு சின்ன புல் பேக், அப்ப மறுபடியும் மேல போய், ஏன்னா இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல, அப்ப இங்க ஒரு லோ வரைக்கும் இது வரைக்கும் லோ வச்சுட்டான், அங்க இருந்து மறுபடியும் மேல போயிட்டான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா, எஸ் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்,
ஒரு லோ வைக்கிறான். அதுக்கப்புறம் இங்க பாருங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கும் போது இங்க ஒரு சின்ன புல் பேக்கா, அப்ப இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இதைத்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப நமக்கு இந்த இடத்த என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச். இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணா நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் திருப்பி பாருங்க. அப்ப இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச உடனே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ரிவர்ஸ் ஆயிட்டானா, செல் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சா மார்க்கெட். ஸோ நீங்க ஸ்ட்ரக்சர்ன்றத ப்ராப்பரா கண்டுபிடிச்சிங்க, ப்ராப்பரா படிச்சீங்க, அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சரையும் ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் சூப்பரா நம்ம ப்ரிடிக்ட் பண்றபடி, மார்க்கெட் அனலைஸ் பண்றபடி மார்க்கெட் மூவ் ஆகும். நீங்க ஸ்ட்ரக்சர்ன்றத ப்ராப்பரா கண்டுபிடிக்கல, ஸ்ட்ரக்சரே நான் வந்து ப்ராப்பரா எடுக்க போகல அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும், ட்ரேட் ஃபெயில் தான் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, அப் ட்ரெண்ட் மார்க்கெட்னா பை தான் பண்ணணும், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்னா நம்ம செல் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். இதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க.